தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, மலேசியா வர்றேன். கிட்டத்தட்ட ஜொகூர் பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன். 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தேவைப்படுற நண்பர்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம். மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நாம் பேசிக்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர், மலேசியாவிலிருந்து. நண்பர்களே, 6/12/2024 அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள், அருமையான வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை. தமிழகத்திலிருந்து, நம்மளுடைய இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் நம்மளுடைய ரிஷப வாகனம் கோமடத்திலிருந்து நேரலையாக மதியம் 1 மணிக்கு கோபூஜை வருகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் கோபூஜையை நேரலையில் கலந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாகவே போய் கலந்து கொள்ளுங்கள். பசுவுக்கு உணவளிப்பதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவரும் ஒரு மாதத்திற்கு ஒரு 100 ரூபாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் எங்களுக்கு மாதம் கலந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வதற்கு சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் நிறைய பேர் சபரிமலை சென்று வருகிறார்கள். சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். பாலவ கரணத்திற்காரர்கள், ராகு யோகாதிபதியாக கொண்டவர்கள், ராகுவை அவயோகியாக கொண்டவர்கள், குறிப்பாக வேதிபாதம் மகேந்திரம் என்கிற 5ஆம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ராகு யோகாதிபதி. ஸோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ராகு அவயோகியாக வரக்கூடிய நாமயோகாரர்கள், அதே போல் ராகுவின் நட்சத்திரத்தை கொண்டவர்கள், திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய ஐயப்பமார்களுக்கு நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு தினம். காலை 11:14 வரைக்கும் பஞ்சமி, அதன் பின்பு வளர்பிறை சஷ்டி, மாலை 4:50 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம், காலை 10:51 வரைக்கும் துருவம் நாமயோகம். துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் மூலம், யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. அதே போல் 10:51க்கு பிறகு வியாக்காரம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. காலை 11 மணி வரைக்கும் பாலவ கரணம் இருக்கிறது ராகு. அதன் பிறகு இரவு 10:20 வரைக்கும் கௌளவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். தமிழக இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு நெல் ஜெயராமன் அவர்களுடைய நினைவு தினம். இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களுடைய பிறந்தநாள் தினம். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் போராடி இருக்காங்க, நம்ம ஞாபகத்திலே வச்சுக்கிறதில்ல. அவர்களையும் கொஞ்சம் நினைத்து அவர்களுக்காக 2 நிமிடங்கள் அஞ்சலி செலுத்துவோம். பஞ்சபட்சி ராசி பலன்கள் புத்தகங்கள் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. வேண்டும் எனக்கூடிய அன்பர்கள் நீங்கள் நமது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் துவங்குங்க. அருமையான நாள், துவக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான்.
உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 100% காரிய வெற்றி. இந்த மதிய வேளையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் துவங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய, அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையாவது சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான வெள்ளிக்கிழமை பஞ்சபட்சி எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.